வணக்கம் நண்பர்களே, யோகா பயிற்சியில் இது நாள் 13. காலையிலேயே ப்ரோட்டீனுக்கு முட்டையும் 2 ஜாம் பேக்கெட்டையும் அமைக்காச்சு. ஆக்சுவலாக என் டே வந்து காலைல 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். 2 பீரியட் பிடி, 2 பீரியட் யோகா, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 8:20க்கு விடுவாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் நாங்கள் தான் மெஸ் டீமு. சமைக்கிறதுக்குலாம் ஆள் இருப்பாங்க, நாங்கள் வெறும் பரிமாறுறதும் அதுக்கப்புறமா கிளீனிங் மட்டும்தான். இது எப்போ பண்ணோம்னா காலைல கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் பிரேக்கில் தான் பண்ணுவோம். லஞ்சில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளீனிங் தான். முதல்ல தண்ணி எடுத்து அள்ளி எல்லா இடத்துல தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளையாக ஒன்று இருந்தது. இது பேர் என்னன்னு தெரியல, ஆனா மோந்து பார்த்தா நல்ல வாசனை வருது. அதை எல்லா இடத்துல தெளிச்சுட்டு நண்பனுக்கும் அது எப்படி தெளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். நானும் நம்ம டீமும் ஃபுல்லாக சேர்ந்து கிளீனிங்கை முடிச்சிட்டோம். அதோட பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க்கையும் கொடுத்துட்டாரு, ரூமை மாற்ற சொல்லி. நானும் கஷ்டப்பட்டு கட்டில் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு மாற்றி தனியாலாவே வச்சு அந்த இடத்த பிடிச்சி ஃபேனுக்கு கீழே சார்ஜர்லாம் ஒர்க் ஆகுதா எல்லாமே பார்த்து அந்த இடத்த பிடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். பால்கனில் நின்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த யோகா கோர்ஸை முடிச்சு எது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உள்ளே வந்து பார்த்தா நம்ம கட்டிலோட இடத்த மாறிடுச்சு. இங்கே இருக்க கட்டில இங்கே மாற்றிட்டானு. எவன் மாற்றுன்னு பார்த்தா இந்த கன்னடக்காரன் தான். அப்புறம் எல்லாருமே சண்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு தான் ரூம் வேணும், எனக்கு தான் ரூம் வேணும்னு. மறுபடியும் ரூம் மாற்ற சொல்லிட்டாங்க. இப்போதான்டா இங்கே வந்தேன், இந்த இடத்துல தான் நான் கட்டில் போட்டு அதுக்குள்ளே ஒருத்த மாற்றினா சரி, அவங்ககிட்ட சண்டை போட்டு மறுபடியும் வாங்கினா இவனுங்க நான் ரூமே மாற்றுறேன்ட்டானுங்க. அங்கேருந்து நம்ம பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு டாப் ஃப்ளோருக்கு போயிட்டோம். இந்த ரூம் வச்சு கன்ஃபார்மாக விடுங்கடா, இது மாதிரிலாம் மாற்றாதீங்கடா, முடியலடா, உடம்புல தெம்புலடா, காலிலேருந்து எவ்வளோதான்டா என்ன வாங்குவீங்க. மறுபடியும் மேல வந்து அங்க ஒரு சண்டை. இந்த இடத்துல நான் தான் படுப்பேன், நீ தான் படுப்பேன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. என் கூட ஒருத்த சண்டை போடுற மாதிரி குண்டு பையன். தமிழ்நாடு விசஸ் ஆந்திரா ஃப்ளைட் चलो इधर तमिलनाडु विसेस आंध्रा, उधर तमिलनाडु विसेस मध्य प्रदेश, பெங்கால் விசஸ் கர்நாடகா. வாழ்க்கை இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம ஏன்டா கஷ்டப்படணும்னு யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு டம்பிள் எடுத்துகிட்டு பைசப் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் நம்மக்கிட்ட எவனுமே சண்டைக்கே வரமாட்டான். ஸ்டே ஸ்ட்ராங் நண்பர்களே. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு கை பார்ப்போம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னடா யோகா கோர்ஸ் போயிட்டு ஒரு வாட்டி கூட யோகா பண்ணலன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அடுத்த வீடியோ யோகா தான். என்னுடைய யோகா ப்ரோக்ரஷனை தான் பார்க்க போகிறீங்க. பாய்.